Hello பசங்களா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமிக் 2024-25. ஸோ நம்ம தானுவாஸ்ல இருந்து இந்த அகாடமிக் இயர் 24-25க்கு கேட்டகரி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் 92.5 ரிசர்வேஷனுக்கு தான் சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கேட்டகரிக்குமே எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் வி நோ, நமக்கு ஏஐக்யூ அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு 99 சீட்ஸ் போக டோட்டலாக நமக்கு 660 சீட்ஸ் இருக்கு இல்லையா. அதில் 99 சீட்ஸ் போக பாக்கி நமக்கு 561 சீட்ஸ் இருக்குது. இந்த 561 சீட்ஸில் நமக்கு 92.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுது அண்ட் கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஒரு கேட்டகரிக்கும், அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வரையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கு ஒரு டென்டேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் டென்டேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் த தானுவாஸ். ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு அப்ளிகேஷன் எப்போ விட போகிறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 92.5 ரிசர்வேஷன் கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ளஸ் டெலிகிராம் சேனல் டிஸ்கஷன் குரூப்போட லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீ கேன் டிஸ்கஸ் தேர். ஓகே, உங்களுக்கு பேப்பர் கட்டிங்ஸ்லேருந்து எல்லா அப்டேட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு அங்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அங்கே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோஸ் மட்டும் நமக்கு நான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இங்கே நமக்கு தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, 660 சீட் இருக்குது. இதில் ஏஐக்யூ ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 15% ஆஃப் சீட்ஸும் ஸ்டேட் கோட்டாக்கு 85% ஆஃப் சீட்ஸும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க. இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு இருக்க அந்த 85% ஆஃப் சீட்ஸ்க்கு நம்ம ஸ்டேட்குள்ளவே காம்படிட் பண்ண போகிறோம். வேற ஆல் இண்டியா கோட்டாக்கு நீட் மார்க்ஸ் வச்சு தான் வந்து காம்படிஷன் இருக்கும். சரியா? ஆனால் ஸ்டேட் கோட்டாக்கு நீட் வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், நீட் ஸ்கோர்ஸ் வேண்டாம். ஸோ நான் உங்களோட 12th அந்த மார்க் 200க்கு கால்குலேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த 200க்கு கால்குலேட் பண்ண ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 561க்கு வந்து நம்ம காம்படிட் பண்ணலாம். இப்போ இங்கே 561 சீட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் கோட்டாக்கு. இதில் வந்து 7.5 ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு 42 சீட்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடும். ஸோ 42 சீட் வந்து இந்த 561 சீட்டில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பாக்கி இருக்க சீட் வந்து 520 சீட். இந்த 520 சீட் தான் ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா ஜென்ரல் கோட்டாக்கு வரப்போகுது. இப்போ இந்த ஜென்ரலாக இருக்க இந்த 520 சீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்படிட் பண்ண போகிறோம். இந்த 520 சீட்டுமே கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா பசங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஸோ 520 சீட்டு இதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ், இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து கவுன்சிலிங்ன்றது நடக்கும். இந்த 520 சீட்டுக்கு தான் காம்படிட் பண்ண போகிறோம். சரியா? ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி 7.5 ரிசர்வேஷனுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் 92.5 ரிசர்வேஷன். சரியா? ஸோ ஆஸ் ஐ டோல்ட் 92.5 ரிசர்வேஷனுக்கு நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பசங்களா? 520 சீட் இருக்குது. இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு 161 சீட்டும், பிசிக்கு 139 சீட்டும், பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 சீட்டும், எம்பிசி/டிஎன்சிக்கு 103 சீட்டும், எஸ்சிக்கு 78 சீட்டும், எஸ்சிஏக்கு 16 சீட்டும், எஸ்டிக்கு 6 சீட்டும்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 520 சீட்டை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. இதுதான் ரிசர்வேஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இந்த அகாடமிக் இயர்க்கான கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அது பார்த்தாச்சு. நம்ம 7.5 ரிசர்வேஷனுக்கு முடிச்சிட்டோம். இப்போ 92.5 ரிசர்வேஷனுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் முடிச்சிட்டோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற காலேஜஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அதாவது ஒரு காலேஜஸ்க்குமே எவ்வளோ க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பிளென்ட்டி ஆஃப் டைம் இருக்குது. சரியா? அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னுமே நமக்கு ஓப்பன் பண்ணலை. நான் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ப்ளஸ் அப்ளிகேஷனுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸோ மேக் ஷுர் அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் அடிக்கடிக்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு பிளென்ட்டி ஆஃப் டைம் இருக்குது. கவுன்சிலிங்ன்றது காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜரே கிடையாது பசங்களா. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன். சரியா? ஸோ அதனால் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே மேக் ஷுர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் டவுட்டோட வந்து ஒரு தப்பு பண்ணுறதுக்கு அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனல் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்தர் வீடியோஸில் சந்திப்போம்.